இரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கராத்தே குசைனிக்கு இப்ப என்ன மாரி சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு? அவருக்கு ஒரு நாளைக்கு போட ஊசியோட விலை எவ்வளோ? அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள அவரோட Facebook பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. பிரபலமான நடிகரும், ஒரு கராத்தே மாஸ்டருமா இருக்கக்கூடிய குசைனிக்கு இரத்த புற்றுநோய் இருக்க விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்ப சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில தங்கி சிகிச்சை எடுத்து வந்துட்டுருக்காரு. அவரோட சிகிச்சைக்காக எக்கச்சக்கமான பேர் இப்ப நிதியுதவி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் மூலியமாவும் எக்கச்சக்கமான ஃபண்ட ரைஸ் பண்ணி அவர் சிகிச்சை எடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்போ ஒரு 4 நாட்களுக்கு அவர் ஐசியூல தான் இருக்க போறார் அப்படிங்கிறத மார்ச் 21ஆம் தேதி அறிவிச்சிருந்தார்ல. அதுக்கேத்த மாதிரியே அவருக்கு அக்ரெசிவ் இம்யூனோ சப்ரசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் ஒண்ணு டாக்டர்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில அவருக்கு எக்கச்சக்கமான சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். லிவர் ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர் இது மாரி விஷயங்கள் வரலாங்கிற மாரி அவர் ஒரு போஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா, இப்ப ட்ரீட்மெண்ட் அந்த 4 நாட்கள் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்ல அப்படிங்கிறத ஒரு போஸ்ட் போட்டு அது மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து 16 ஊசி போடணுமா. 16 ஊசி அப்படிங்கிறது 4 நாட்களுக்கு. ஒரு நாளைக்கு 16 ஊசி. அந்த ஒரு ஊசியோட விலை 16,000க்கு மேல வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்துல ஊசிக்கு மட்டுமே இந்த 4 நாட்கள்ல பல லட்சம் ரூபாய் வந்து செலவு பண்ண போறாரு. இதுக்கிடையில தான் இறந்து போனதுக்கப்புறம் தன்னோட உடல ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தானமா குடுக்கறதாவும் சொல்லிட்டாரு. அவர் தங்கி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் ஜோஸ் அப்படிங்கிறவர் தான் இவர் ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கிறாராம். ஈவன் டே ஆஃப் அன்னைக்கு கூட வந்து இவர பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன பத்தி எக்கச்சக்கமான ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் நம்ப வேணாம். என்னோட Facebook பக்கத்துல என்னோட ஹெல்த் அப்டேட்ட பத்தி நான் தொடர்ந்து போட்டே தான் இருக்கேன். முன்னாடிய விட இப்ப நல்லா நடக்க முடியுது. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியுது. ஆனா என்னன்னா கொஞ்சம் சாப்பிட முடியல அவ்வளவுதான். சில நேரங்கள்ல கொஞ்சம் ஃபீவர் அதிகமா இருக்கு. ரத்தத்தோட அளவுல அப்பப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதுக்கேத்த மாரி ரத்தத்த உடனே ஏத்திட்டே தான் இருக்காங்க. இந்த 4 நாட்கள் ஐசியூல இருந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நார்மல் வார்டுக்கு போயிடுவேன். போனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் யூஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் வந்து டாக்டர்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சில விஷயங்கள ஹுசைன் இப்ப ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவுக்கு இப்போ கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி ஆண் குழந்தை பிறந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்ப அந்த ஆண் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்காம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அவர தான் பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ரோபோ சங்கர் கமலஹாசன் அவரோட தீவிரமான ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். போன வருஷம் ரோபோ சங்கரோட மகள் இந்திரஜாவுக்கும் தொடர்வோம் கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் திருமணம் ஆச்சு. சரியா 1 வருஷத்துல இவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த நிலையில தன்னோட பேரக்குழந்தைக்கு கமலஹாசன் அவர்கள் தான் பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுல ரோபோ சங்கர் ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. அதுக்கேத்த மாரியே கமலஹாசன் அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னோட பேரக்குழந்தைக்கு ஒரு அழகான பெயரை வைக்கணுங்கிற மாரி வேண்டுகோள வச்சிருக்காரு. அந்த இடத்துல கமலஹாசன் அவர்கள் ரோபோ சங்கரோட பேரன், அதாவது இந்திரஜாவோட பையனுக்கு நட்சத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் வச்சிருக்காராம். இந்த விஷயத்த ரோபோ சங்கர், அப்புறம் அவங்களோட மகள் இந்திரஜா இவங்க 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா பக்கம் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நட்சத்திரன் அப்படிங்கிற பெயர் ரொம்ப அருமையான பெயர் அப்படிங்கிற மாரியும் பல பேர் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.